தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற புரட்டாசி வழிபாடு மற்றும் பல்வேறு திருவிழாக்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சீயன்பாளையம் கிராமத்தில் சீனிவாச பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குழந்தை வரம் வேண்டி பெற்ற பக்தர்கள் பிறந்த குழந்தையின் எடைக்கு நிகராக துலாபாரத்தில் நாணயங்களை வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எமனேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஏழுமலையான் அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டு அருள் பெற்றனர். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பெருமாளுக்கு வெள்ளிக் கவசம் அணிவித்து மலர் மாலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள வைகுண்டபதி பெருமாள் கோயிலில் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளித்தார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் சேவை சாதித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் உள்ள தூய ராஜகன்னி மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி அர்ச்சிக்கப்பட்டு பின்னர் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.